ஹாய் ஹலோ வெல்கம் டு சுகன்யாஸ் ஹோம். இன்றைக்கி நாம் கல்யாண வீட்டு சுவையில் ரொம்ப டேஸ்டியான நாக்கில் எச்சி உற வைக்கிற பிசிபிலாபாத் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு நாம் ஒரு வெங்காயம், 10 பீன்ஸு, ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்துக்கலாம். முதல்ல வெங்காயத்தில் ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி வதக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்க வெங்காயத்தில் மேலே இருக்கிற கொண்ட பகுதியை நீக்கிட்டு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது எல்லாமே குக்கரில் போட்டு வேக வைக்கிறதுக்கு தான். பீன்ஸ் எல்லாமே 1 இன்ச்சு துண்டுகளாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கேரட்டை ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் இந்த குறுக்கால கூட கட் பண்ணி சின்னதாக்கிக்கலாம். நம்மளோட விருப்பம்தான், நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சாச்சு. இது எல்லாத்தையும் நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து தாளித்து வதக்கிறதுக்காக 2 தக்காளி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு சின்ன பீஸ் வெங்காயம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் அது சீக்கிரமாக வதங்கும். அதே போல் தக்காளியையும் மேலே இருக்கிற கொண்ட பகுதியை நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம போட்டு வதக்க தான் போகிறோம். இன்னொரு தட்டில் தாளிக்கிறதுக்காக 2 கீத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி 2த்தையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். கூடவே நம்ம ஃபைனலாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக தேவைப்படுற கொத்தமல்லி சின்ன கையளவு எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஒரு கிண்ணத்தில் 1/2 அழாக்கு பச்சரிசி, கூடவே 1/4 அழாக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இது நம்ம 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்க போகிறோம். பிசிபிலாபாத்துக்கு பச்சரிசி தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதுதான் நல்லா குழஞ்சி வேகும். பாருங்கள், நான் 2 தடவை கழுவி எடுத்து வச்சுட்டேன். இதை ஊற வைக்கணும்னு அவசியமே இல்லை, அப்படியே நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துகிட்டு அதில் கழுவி இறுத்து வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் போட்டுக்கலாம். கூடவே அரிஞ்சு வச்ச வெங்காயம், பீன்ஸ், கேரட் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 3/4 கப் அரிசி பருப்புக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். பருப்பு வேக வைக்கும்போது ஆயில் சேர்த்து வேக வச்சா வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருக்காது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை எல்லாத்தையும் கொஞ்சம் கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு விசிலும் போட்டுடலாம். இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போது முதல் விசில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இன்னும் 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி எடுத்து 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சுப்போம். இந்த புளி கரைசல் நம்மளுக்கு மசாலா தயாரிக்கும் போது பயன்படும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு ஃப்ரையிங் பேனை அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். தீயை நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா எல்லா மசாலாவையும் நம்ம மிதமான தீயில தான் வதக்க போகிறோம். அப்போ தான் கருகாமல் இருக்கும். நெய் உருகுனதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் முழு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது 2த்தையும் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுப்போம். ஒரு 2 நிமிஷத்தில் இது பொன்னிறமாயிடும். இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே நல்லா ஆறட்டும். அதே ஆயிலில் பாதியாக உடச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பை போட்டு மிதமாக வறுத்துக்கலாம். இது லைட்டாக சிவந்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த முந்திரி பருப்பை நம்ம ஃபைனலாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் ஒரு 7-8 முந்திரி பருப்பு இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து அதே ஆயிலில் 3 காஞ்ச மிளகா, இதுக்கு பதிலாக வரமிளகா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அளவு அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கணும். 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம்,
2 சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கசகசா, இது கூட 2 பத்தை தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், 2 ஏலக்காய், சிறிய அளவு ஜாதிக்காய், 2 சிறிய துண்டு பட்டை, 4 லவங்கம். இதை எல்லாத்தையும் சேர்த்து கருகாமல் வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு அரோமா வருது. இந்த வாசமே நமக்கு பசியை தூண்டிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம இது எல்லாத்தையும் ஆல்ரெடி பருப்பு வச்சுருக்க தட்டிலேயே மாற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஆறினதுக்கப்புறம் அரைக்க போகிறோம். எல்லாம் ஆறிடுச்சு. இப்போது இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கேன். சின்னதாக ஒரு 2 சுற்றி எடுத்து வந்துடுறேன். இப்போது 1/2 கப்பு தண்ணி விட்டு இன்னும் நல்லா மைய அரைக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மைய அரையணும். அப்போதான் நம்ம சாப்பிடும்போது மசாலா வாயில் நரன்னு மாட்டாது. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். மசாலா வேலை முடிஞ்சதும் அதே பேனை அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 2 குழிக்கரண்டி எண்ணெய், 1 குழிக்கரண்டி நெய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தாங்க தேவைப்படும். அப்போ தான் அந்த டெக்ஸ்டர் நமக்கு கிடைக்கும், சுவையும் நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போடுவோம். கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்ச 2 கீத்து கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரியணும். கருவேப்பிலை பொரியிற சத்தம் அடங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்கினதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணுவோம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வதங்கணும். இந்த ஸ்டேஜில் வேணும்னா கொஞ்சம் தீயை அதிகம் பண்ணிக்கலாம். இதனோட பதம் என்னென்னா, தக்காளியிலேருந்து தோல் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், தோல் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிப்போம். ஆல்ரெடி நம்ம சாதம் வைக்கும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தமாக நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைச்சலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம். ஏற்கனவே நம்ம சாதத்துலேயும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ கவனமாக இருக்கணும். இதை லேசாக கலந்து விட்டதுக்கப்புறம் சின்னதாக கொதி வர ஆரம்பிக்கும். பாருங்கள், கொதி வருது. இந்த ஸ்டேஜில் தீயை நல்லா சின்னதாக்கிட்டு ஒரு லிட் எடுத்து மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கிட்டோம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடியை திறப்போம். பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ லேசாக இதை கலக்கி விடுவோம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுதை இதில் சேர்த்துக்கலாம். புளி கரைச்சலும் மசாலாவும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் லேசாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸி ஜாரை 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கழுவி இதிலேயே ஊற்றிக்கலாம். இது வரைக்கும் நம்ம 3.5 கிளாஸ் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். 2 கிளாஸ் சாதம் வேக வைக்க, 1/2 கிளாஸ் புளி கரைச்சல், 1/2 கிளாஸ் மசாலா கரைசல், 1/2 கிளாஸ் மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றணும் இல்லையா? ஸோ மொத்தமாக 3.5 கிளாஸ். ஒரு மூடி போட்டு மூடி தீயை ரொம்ப சின்னதாக்கி ஒரு 2 நிமிஷம் லேசாக வேக விடுவோம். ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏன்னா இது அடி பிடிச்சிடும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை திறந்து லேசாக கலரி விடுவோம். பாருங்கள், திட்டமாக இருக்குது, அடி பிடிக்கல. அடி பிடிச்சா நம்ம பிஸ்பிலாபாத்தோடைய டேஸ்ட்டே மாறிடும். இப்போ இந்த பேனை நம்ம வெளியே எடுத்துட்டு சாதம் இருக்கிற ப்ரெஷர் பேனை அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பு சின்னதாக எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் வெயிட்டை எடுத்துட்டு மூடியை திறப்போம். பாருங்கள், சாதம், பருப்பு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா வெந்திருக்கு. இப்போது இந்த சாதத்தை நம்ம ஜல்லிக்கரண்டி வச்சு லேசாக ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துப்போம். மசாலா பேனை வாஷ் பண்ணி இன்னும் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன்.
அதையும் நான் இதில் கூடவே சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சாதமும் இந்த மசாலாவும் நல்லா பிளெண்ட் ஆகி மிக்ஸ் ஆகணும். ஒரு 2 to 3 நிமிஷம் எல்லாமே மிக்ஸ் ஆகி சூப்பராக வாசனை வரும். இந்த கிச்சன் ஃபுல்லாகவே இப்போ நம்ம பிஸ்மிலாபாத்தோட வாசனை நிறைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்முடைய பிஸ்மிலாபாத்தை ப்ரெசென்ட் பண்ண வாங்க. ஒரு பவுலில் தேவையான அளவு பிஸ்மிலாபாத்தை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே கார்னிஷ்காக வறுத்து வச்சுருக்க முந்திரியை மேலே போட்டு அலங்கரிக்கலாம். அடுத்து அரிஞ்சு வச்சுருக்க கொத்தமல்லியை மேலோட்டமாக லேசாக தூவி விடலாம். இதுக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு சிப்ஸும் நேந்திரக்காய் சிப்ஸும் நல்ல காம்பினேஷன். கமகமன்னு இருக்க நம்ம டிஷ்ஷை வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கார்னர்ல இருக்க ஐகானை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.